வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 5 ஒளியியல், அதாவது புத்தக வினா 8ல கணக்கீடுகள். 1. ஒரு ஊடகத்தில் 200 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளியானது 400 மீட்டர் வினாடி வேகத்தில் பரவுகிறது. ஒளி அலையின் அலைநீளம் காண்க. ஒளி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒளியின் அதிர்வெண் கொடுத்துருக்காங்க 200 ஹெர்ட்ஸ்னு. ஒளி எவ்வளவு வேகத்துல போறோம்னா ஒளியின் வேகம் 400 ஹெர்ட்ஸ், அதாவது திசை வேகம்னு வச்சுக்கலாம். இப்போ திசை வேகங்கிறது எப்படி நமக்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னா v is equal to n லேம்லா. சரியா? இப்போ நமக்கு லேம்லா தான் கேட்டிருக்காங்க. லேம்லாங்கிறது அலைநீளம். சரியா? அப்பனா லேம்லா இந்த பக்கம் வச்சுக்கோங்க, என்ன அந்த சைடு கொண்டு போங்கன்னா திசைவேகம் பை n. சரியா? திசைவேகம் என்ன கொடுத்துருக்காங்க? திசைவேகம்ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. விங்கிறது 400 மீட்டர். 400 மட்டும் போடுங்க. அடுத்து ஒளியின் அதிர்வெண்கிறது என்னங்கிறது என்னன்னு பாருங்க. 200. இந்த 200 போட்டுருங்க. 200க்கு 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து என்ன இருக்குன்னா 4/2. ஓ 2 2, ஈ 2 4. இப்போ லேம்லாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அலை நீளம், அலை நீளம்ங்கிறது என்ன எழுதணும்? மீட்டர்ல தான் சொல்லுவோம். சரியா? மீட்டர்னு எழுதிக்கோங்க யூனிட்டோட. அப்போனா ஒளியின் அலைநீளம் என்ன வருது? ஒளியின் அலைநீளம், அலைநீளம், சரியா, நீளம் ஈக்குவல் டு 2 மீட்டர்.